ஓகே. Hi guys, welcome to VIP சமையல். இந்த வீடியோ பாருங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சைடுல வந்து பெல் இருக்கும். அந்த பெல்லை வந்து டச் பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநீர் பாயாசம் செய்ய போறோம். டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இளநீர் வந்து நம்ம வந்து கிளாஸ்ல வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இளநீர் மொத்தம் வந்து 1/2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இளநீர். ஓகேங்களா? 1/2 லிட்டர் பார்த்தா 2 இளநீர். இப்போ ஃபர்ஸ்ட் இளநீர் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்ல ஊத்த போறோம். வெளியே போய் குழந்தை முதல்ல பண்ணிருந்தா. ஹலோ गाइस, இப்போ பண்ண போறது பார்த்தீங்கன்னா வந்துனாக்க இளநீர் பாயாசம். அதுக்காக இப்போ நம்ம வந்து டிஷ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இளநீர் பாயாசம் ரெடி பண்ணி டிஷ் ரெடி பண்ணிட்டாரு ஒரு ஏங்கப்பா. எங்க காமி டிஷ் காமி உன்ன காமி இந்த டிஷ் போடல. ஓகே போடு நான் பாத்துறேன். போடு இது பார்த்தா வந்துனாக்க இதுக்கான திங்ஸ் ஆஃப் பண்ணேன். இதுக்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்தா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாதாம், இதுக்கு சுகர், அதாவது டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்றோம். சக்கரை வாயில வராதா? நெக்ஸ்ட் பார்த்தா வந்து பால் பால். நான் வந்து மாட்டு பால் என்ன மாடு வேணாலும் நான் மாட்டு பால் யாரு மாட்டு யாரு மாட்டு கேட்கற போற சரி ரெடி பண்ண போறோம். பைத்தியம். இதுக்கு மெயின் டிஷ் பார்த்தா வந்துனாக்கா இளநீர், அதாவது படுக்கன்னு சொல்லுவாங்க. நாங்க சைடுல பார்த்தா வந்து நீங்க எப்படி சொல்லுங்க தெரியாது. அது கூட பார்த்தோம்னா இளநீர் தண்ணி. ஓகேங்களா? இதான் மெயினே இருந்து இளநீர் பாயாசம். இதுல இந்த வச்சுதான் டிஷ்ஷை நான் செய்ய போறேன், இளநீர் பாயாசம்னு சொல்லிட்டு. சேர்த்து வெங்கடா நீ என்ன இது குடிச்சிட்டு இருக்கீங்க உமாட்டுங்க கேமராமேன் கொஞ்ச நேரம் துட்டு குத்து வாங்க நாங்களே குடி கூடாது. மூக்கு பிடிச்சதுக்கு கேமராமேன் நல்லா இருக்கும். இருக்கு அப்படியே தம்பி சார்வா நீங்க இந்த ஆந்திரா பாசல கட் பண்ணுங்க சார்வா. நீங்க நாங்க தமிழ்நாடு பாசல வாங்க சார் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. சதா பால் அடுப்பு பத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஆன் பண்ண பிறகு தான் பால் வைக்கணும். அது ஊத்திருக்காங்க அங்க ஆன் பண்ணுங்க. ஓ என்ன பண்ண போறாங்கன்னா பால் வைக்க போறோம், பால் ஊத்த போறோம். யாருக்கு அதெல்லாம் கேட்கணும். நானும் பாருங்க சத்த வெளியே அசிங்கமான மாதிரி வரும்போது செயல் பண்ணாங்க. இந்த போங்க நீங்க வெளியே போடு. போடுங்க சக்கரை மாதிரி தூசுலா வரும். அதை எடுத்து போடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. கரண்டியை கொடுங்கடா. ஐயோ அதுதான் இல்லையா எங்க வீட்டுல பாவீங்க. கரண்டி கழுவும். சப்ஸ்கிரைபர் சொல்லவே இல்லையா? உன் தண்ணி ஊத்தாம வச்சு தீஞ்சு போச்சுன்னா எவன் சாப்பிட வாங்கி போட்டீங்க? ஆமா சொல்லுவாங்க. சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்துற மாதிரி வை. தண்ணி அதுல ஊத்துற மாதிரி அதுல ஆட் ஆயிடுச்சா? சரி இதுக்கு ஆவண செலவு அமௌண்ட் பில்லு சொல்லு பார்க்கலாம். அவங்க கரண்டி மட்டும் பில்லு எவ்வளவு சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து சாப்பிடுறது மட்டும் தான் பார்க்கணும், பில்லு எல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? சாப்பிடுறது மட்டும் தான் பார்க்கணும், பில்லு எல்லாம் போடாது. எவன் மண்டையெல்லாம் ஆச்சு கூட பரவாயில்ல, சோறு தான் முக்கியம். எவன் மண்டையா இல்ல அவன் மண்டையா ஆச்சு. இன்னைக்கு பாத்துக்கலாம், கணக்கு வச்சுக்கோ. ஒண்ணுமே இல்லடா, ஆண்டி கணக்கு வச்சுக்கோன்றது. பிஸ்தாடா 50 கிராம் தானே இது, 60 ரூபா. இந்த பிஸ்தோட வேல்யூ தெரியுமா? அடிச்சா சேர்த்து வேணா நீ பேச. சரி ஹலோ கைஸ், இந்த வீடியோ பண்ணி பாருங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் சுண்டா காஞ்சா மட்டும் போதும் ஓகேங்களா. ஏன்னா வந்து அது வந்து தண்ணியில் இருக்கும், அது கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஞ்சிச்சுனாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதாவது சுகர் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவனே தண்ணி ஊற்றலாம், இவனே சுண்டணுன்றான். எதுக்கு ஊற்றலாம், எதுக்கு சுண்ட வைக்கலாம், எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் பால் பாயாசமா என்ன பாயாசம் வர போகுதுன்னு தெரியல. இளநீரை போடுவானா இல்லை நானே குடிச்சிருவானான்னு தெரியல. சொல்லுவோம் மாப்பிள்ள சொல்லுவாங்கல்ல. இது மாதிரி 7 சைடு இருக்குது. நல்ல பழம் இல்லை, கெட்ட பழம் இல்லைங்களா? ஆரோக்கிய பால். அதையும் ஆரோக்கிய பால்னு சொல்லிட்டு அது மேலே போடலாம். அது பால் வேணா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் எழுதிட்டு போவாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களான்னு கேட்பாங்க. போட்டது 2 வீடியோ சேஷமாக கேட்பாங்க. மாணவர்கள் நிறுத்துறதுலாம் பேசாது அந்த தவளை இருக்கணும். பாட்டு வீடியோ பார்த்தா போதும். இது ஏலக்காய் கேட்டாங்க. அவங்க ஏலக்காய் மாவட்டம் கேட்டாங்க போடுறதுக்கு. மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. கொடுக்க இந்த கௌஷிக் வந்தால் ஹவுசிங் வந்தால் செருப்பாக அடி போனாங்க. அவங்க ஐயோ ஆமாம் கேமரா வரைக்கும் நம்ம ஒர்க் தருவாங்க. எடிட்டிங் ஓகே பீப் சவுண்ட். அதுதான் சுகர். அதாவது 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 250 கிராம் சுகர் போடணும். கொதிக்குது. பொங்கல் சொல்லுங்க. ஆனால் பொங்கல் பொங்கல்லாம் போயிடுச்சு. எப்படியே இருக்குது பொங்கல் நீங்க இவன் வந்து கர்நாடகாக்காரன். தமிழ் பொங்கலை வந்து கேவலப்படுத்துறான். அந்த சேனல் வந்து தயவு செஞ்சு பிளாக் பண்ண சொல்லுங்க. யாராவது கொடுத்துங்க எல்லாரையும். இந்த சேனல் எனக்கு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் நல்லா பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா. அதை வச்சு என்ன செய்யறான், அதையும் கீழே வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். அதை பார்த்துக்கோங்கம்மா. பண்ணுப்பா நீங்க பண்ணு. ஆனால் பால் மட்டும் தெரியணுமே. இப்போ கடை வேற விஜய் தெரிய வச்சுலாம். பால் பாயிண்ட் வாங்கினா 2 தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தா பிஸ்தா பருப்பு. லாஸ்ட்ல பிஸ்தா பருப்பு போட போகிறோம். போட்டுதான் ஏதோ வீடியோ பார்த்துட்டாங்க. தான் சொன்னேன் பிஸ்தா பருப்பு லாஸ்ட்ல தான் வரும். நான் தான் சொல்றேன்டா ஏதோ வீடியோ பார்த்துட்டு வந்துடுறான். அவன் மிக ஒரு மாஸ்டர் ஆகனா பண்ண பெரிய தப்பு. கூடாம எங்க அம்மா அப்படியே சொன்னாங்க. நான் தாங்க நெக்ஸ்ட் போட பார்த்தீங்கன்னாக்கா பாதாம். நெக்ஸ்ட் போட போகிறது பாதாம். தேவையான அளவு எவ்வளோ தேவை சொன்னாங்க. தேவையான அளவுன்றீங்க. அது எவ்வளோ தேவைன்னு சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்றேன். ஆளுக்கு ஒரு பிஸ்தா, ஆளுக்கு ஒரு பாதாம் கணக்கு போடணும். அவ்வளோதான். ஏன் நம்ம அளந்து ஊற்றுறோம் ஆளுக்கு ஒரு டம்ளர் அது மாதிரி அதை வந்து போட்டுக்க வேண்டியதான். நம்ம சக்கரை ஆளுக்கு ஒரு ஸ்பூன் போடணுமே. ஸ்பூன் இல்லையா அப்படியே போட்டுக்கணும். அது இதில் ஸ்பூன் வாங்குறோம். இதுதான் பாதாம் போடணும்டா. போட்டது போதுமா? பாதாம் நீங்க மட்டும் சாப்பிட்டா கூட பாதாம் போட முடியாதுல. ஏன் ரசம் மார்க்கெட் போகிறோம் அவங்களும் வேண்டாம். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாடாமே அதான் துணுப்படி அப்படின்னா வேணான்னு சொல்றது. மானம் கட்ட வைக்கமான சூடு இல்லைடா உங்களுக்கு. மாடி சாப்பிடணும் என்ன போயிட்டு ஆக மாட்டோம். நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் அப்படியே மனம் இது வீர போட திருப்பிடும். நான் சொல்றேன் அவ்வளோதான். இதை போடணுமா சொல்லு. இதை போடணுமா? வேணாம் பீஸ் ரெடி மொத்த போட்டு அப்படி எப்படாப்பா நாசமா போடணும். பூசுல வைத்தியத்துல வந்து கூப்பிட்டுப்பா சாமி போடே கவர்மெண்ட் பத்திரம் கொடு. பத்திரம் காட்டு கூடுன்ற வேலை சொல்லிட்ட போதா பால் நல்லா குடிச்சிருச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தனா வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ இளநீரை வந்து தண்ணியை ஊற்ற போகிறோம். பார்த்தோம்னாக்கா
சிம்மு நார்மலாக சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது இளநீர் தண்ணி அதான்றா இல்லப்பா இளநீர் தண்ணி அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க. இளநீர் தண்ணி ஆமாம் அதுக்கு குடிச்சிடக்கூடாது, வாயில வச்சிடும் நம்ம அவனை குடிச்சிங்களாக்கா தொத்தி தண்ணியா இளநீர் தண்ணி டெஸ்ட் பண்ணலடா. மாற்றி எல்லாம் குடிச்சிட்டீங்கன்னா அதான் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ வேணா குச்சி பண்ணா பிறகு குச்சி பண்ணி இருக்க நம்ம. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இளநீர் ஊற்றுறாங்க. நல்ல ருசி காப்பி ரேட் வந்துடும். சத்தியமா காப்பி ரேட் வரும். பாட கூட காப்பி ரேட் வரும். அல்லவா இளநீர் பாயசம் பண்றாங்களா? இளநீர் பாயசத்தை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? பண்றவர் கேட்கலாம். எது பண்றோம் சார் யார் பேர் சொல்லுங்க. அது பார்த்தா வந்து ஜப்பான்ல யாரோ பேரு சாந்தா நான் பிச்சை எடுத்துருந்தேன்ல எனக்கு தெரிஞ்ச தெரியும் சொல்லி தெரியாதுங்க. அது நம்ம தாத்தா வரைக்கும் சரி பட் இளநீர் பாயசம் நம்ம அதெல்லாம் ஆராயுது இல்ல. சரிமா ஃபேன் நம்ம ஃபேன் தான் நம்மளுக்கு தெரியும். பட்டு கண்டுபிடிச்சாங்க. மாப்பிள்ள லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு இளநீர் பாயசத்தை. ஏண்டா தரண்டா இந்த சுட சுட குடிச்சிட முடியும். நானும் வச்சு விடுற போய் அந்த சுடுன்னு சொல்றேன். மூன்று பால் குடிச்சு தொலையும். சரி விடு விடு இதோட இருந்தா பாத்துக்கலாம். லைட்டா சுடோ சுடோ இப்படி பிடிக்கணும். எப்படி இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சாதான் எதை சொல்றோம் கம்முன்னு அப்படியே இருக்கும். மூத்து மாட்டை மூத்த பிடிக்கிறாங்க. அப்படியே சொன்னேன். இதுல 1/2 கிலோ சொன்னாங்க. முதல்ல மாஸ்டர் டேஸ்ட் பண்ணுவோம். அப்படியே ஏய் நான் கூட நாலு பேருக்கு கம்மியாக ஊற்ற முடியுது. கம்மியாக ஊற்றலாம் ஒரு மூணு கம்மியான கூட சடங்கு வச்சிருப்பேன். இது நான் ஊற்றுறேன் உங்களுக்கு நான் கம்பெனி நான் ஊற்றுறேன். போதும் அதிகம் முடிச்சு போயிடும். அதான் அப்படியே சொல்றேன். 6 பேரா போதுங்க.